கூடிய சீக்கிரமே எஜமான் ஆணைப்படி நிறைய பேர் உடம்புல விஷ ஊசியை போடணும். எல்லாரையும் மனித வெடிகுண்டா மாத்தணும். அதை பார்த்து நம்ம எஜமான் சந்தோஷப்பட்டு நம்மளை பாராட்டி மகிழணும். இதெல்லாம் பாலுவுக்கு தெரியாம செய்யணும். இந்த குடும்படா இது. கண்டிப்பா இது அந்த அசீமோட வேலையாத்தான் இருக்கும். மூசாவுக்கும் அவனுக்கு போகனா அவங்க 2 பேரும் பாத்துக்க வேண்டியதானே. அதை விட்டுட்டு அசீம் ஏன் நம்ம அப்பாக்கு ஏவல் வச்சு நம்மள விரட்டிட்டு இருக்கான்? அது சரி, நாம மட்டும் என்ன சும்மாவா இருந்தோம்? மூசாவுக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்லிட்டு அசீம் அழிக்க திரேதாயுகம் போய் பிரம்மாஸ்திரம் வாங்கினானே வந்தோம். விடுவானா அந்த அசீம்? நல்ல வேலை அந்த அசீம் நம்மளுக்கு ஏவல் வைக்காம நம்ம அப்பாக்கு ஏவல் வச்சான். அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா அப்பாவுக்கு தான் வச்சான்னு சும்மா இருந்தா எப்படி? எப்படியாவது அந்த ஏவலை வெளியெடுத்து அதை அழிச்சாகணும். அதுக்கு ஒரே வழி மூசா கிட்ட சொல்றதுதான். பாலு, அம்மா, அங்க யார் கூட பேசிட்டு இருக்க? அம்மா, உன் கூட தானே பேசிட்டு இருக்கேன். என் கூடயா? ஆமாம்மா, இப்ப நான் உன் கூட தானே பேசிட்டு இருக்கேன். என்னமோ தெரியல, வர வர அப்பாவும் பிள்ளையும் ஏடா கூடமா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. அப்பாவும் நம்மளும் சேர்த்து வச்சு பேசுறாங்களே, அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியாம போயிட்டோமா? என்ன கொடுமடா பாலு இது. பாலு, எனக்கு ஒரே கவலையா இருக்குடா. அம்மா, இந்த கிரேட் பால் இருக்கும்போது உனக்கேமா ஃபீலிங்? கவலைப்படாதம்மா, கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல மந்திரவாதிய பார்த்து அப்பாக்கு தாயத்தை கட்டி விட்டுருவோம். இனிமே அது வேறயா? வேற வழி? சரி சரி, சாப்பிடவா. வரேம்மா. பாலு, பாலு வெயிட்டிஸ். அப்பாவோட கண்டிஷன் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் போலாம். குளிச்சிட்டு நல்லா தலைவாரிட்டு பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு ஜம்முன்னு உட்காந்துட்டு இருக்காரு பாரு. எச்சி நீ ரொம்ப படுத்தது போல இருக்கே. சிரிக்கவே சிரிக்காத நம்ம அப்பா சிரிச்சுட்டே இருக்காரே. இப்போ என்ன பண்ணலாம்? இவரை இப்படியே உள்ள வச்சு பூட்டிட்டு மூசாவை கூட்டிட்டு வந்துட வேண்டியதுதான். அதான் நல்ல ஐடியா. என்னையாடி மிரட்டுற? உனக்கு வெக்கரண்டி ஆப்பு. ஏன் கிட்டியவா? இந்த கிரேட் பால் யாரு? உடனடியா மூசா கிட்ட போய் சொல்லணும். பாலு, பாலு, சாப்பிட வர சொன்ன, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வரமா, வரேன். உங்க அப்பா இங்க ரூம்ல இருந்தாரு, கதவு சாத்தி இருக்கு, வெளியில போயிட்டாரா? வெளிய போக கூடாதுன்றதுக்காக தான் உள்ள வச்சு நான் பூட்டிட்டு. உள்ள வச்சு பூட்டிட்டியா? என்னடா சொல்ற? எல்லாம் ஒரு விஷயமா தான். ஐயோ டே, என்ன உளற? அம்மா, நான் உளறல, இது உண்மை சம்பவம். மனசை தினப்படுத்திக்கோமா. நான் சொல்ல போறத நீ கேட்டா நீ எப்படி ஷாக் ஆயிடுவ. என்னடா ஹெவி ஷாக்கு? என்னடா கண்ணுல தூசி விழுந்துருச்சா? கண்ணை கசக்கற? சொல்றா, யாருக்கு ஹெவி ஷாக்கு? யாருக்கு ஹெவி ஷாக் இல்ல, எனக்கு தான் ஹெவி ஷாக்கு. என்னங்க, உங்களை ரூம்ல வச்சு பூட்டல? என்னடா பாலு, உங்க அம்மா உளறா? என்ன உள்ள வச்சு லாக் பண்ணியிருந்தா இப்ப எப்படி நான் வெளியில வர முடியும்? நீயே சொல்ற பாலு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே, நான் என்னத்தான் சொல்லுவேன்? நீங்க யாரும் ஒண்ணும் சொல்ல வேண்டாம். உங்க 2 பேருக்கும் என்ன குழப்புறதே வேலையா போச்சு. 2 பேரும் சாப்பிட வாங்க. என்ன
என்னடா பாக்குற? ஆ, 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 இன்னும் அதிர்ச்சியிலிருந்து மீளவே இல்லையா? ஆ, ஆ, நீ உள்ள வச்சு பூட்டிட்டா நாங்க வெளியிலேயே வர முடியாதா? ஆ, ஆ. டேய், எங்களை என்ன மனித ஜாதின்னு நினைச்சியா? நாங்க வேற ஜாதி. நாங்க எப்ப வேணாலும் எங்க வேணாலும் உள்ள போவோம், வெளியே வருவோம். ஆ, தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. மன்னிப்பா? உனக்கா? மடையனே, மரணத்தை எதிர்நோக்கி இருக்கும் உனக்கு எதற்கடா மன்னிப்பு? உன்னை என்ன செய்கிறேன் பார். ஐயோ, வலிக்குது. டேய் டேய் டேய், ஏன்டா கத்துற? இல்ல, நான் கத்துனா நீங்க மன்னிச்சு விட்டுருவீங்களோன்னு ஒரு நம்பிக்கை. அப்படியெல்லாம் விட மாட்டேன். உன்னை என்ன செய்யறேன் பார். ஐயோ, என்னை விடு, என்னை விடு, ஆத்தா. ஆத்தா. ஏங்க சின்ன பிள்ளைய போட்டு ஏன் இப்படி திட்டுறீங்க? அவன் சின்ன பையன் தானே. யாரு இவனா? குழந்தை. இவன் ரொம்ப ரொம்ப பெரிய ஆளு. இவனை என்ன பண்ற பாரு. ரங்கனி, உனக்கு மிக முக்கியமான வேலை ஒன்று இருக்கிறது. நீ உடனே புறப்பட்டு நம் இருப்பிடத்திற்கு வந்து சேர். உத்தரவு எஜமான். என் எஜமான் கூப்பிடுறாரு. உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன்டா. ஏதோ சொல்றீங்க, ஆனா என்ன சொல்றீங்கன்னு தான் புரியல. ஆஹா, நிலைமை ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கே. இது நாம உடனே மூசா கிட்ட சொல்லணும். பாலு, அப்பாவை அழைச்சுக்கிட்டு டிஃபன் சாப்பிட வாடா. ஃபேமிலி சேதாராயி சீரியஸா போயிட்டு இருக்கு. அம்மா நிலைமை புரியாம காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாலு, இட்லி ஆறி போயிடும்டா கண்ணா. அம்மா, நானே ரொம்ப சூடா இருக்கேன். இட்லி எடுத்து ஃப்ரிட்ஜ்ல வை, வந்து சாப்பிட்டுக்கிறேன். நம்ம அப்பாக்குள்ள இருக்கிற ஏவலு நம்ம கழுத்தை புடிச்சு ரத்தம் குடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. அப்பா உள்ள வச்சு பூட்டியும் பூட்டின கதவு பூட்ட மாதிரியே இருக்கும்போது அவர் வெளியே வந்தாருன்னா அவருக்குள்ள இருக்கிற எச்சினி சாதாரண எச்சினி இல்ல, மிக சக்தி வாய்ந்தது. அந்த அசிம் நம்மள கொல்றது ஏமாத்தா இருக்கும். இல்லனா அவன் நம்ம அப்பாக்கு ஏன் வச்சிருப்பானா? அவருக்குள்ள எச்சரிக்கை தெரிஞ்ச உடனே நம்ம மூசா கிட்ட போய் சொல்லியிருந்தா இந்நேரம் அதை எடுத்து நம்ம அப்பாவை நார்மலா ஆக்கியிருப்பான். மிஸ் பண்ணிட்டோம். இனிமே அதை வெளியெடுக்கிற வரைக்கும் நம்ம உயிருக்கு கேரண்டியே இல்ல. அது மட்டும் நிச்சயம். சரித்திரத்துல என் பேர் இடம் பெறணும், பாராட்டு பெறணும், எல்லாரும் என்ன வாழ்த்தணும். என்ன இவர் இங்க இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு? எஜமானுக்கு குணமாவறதுக்குள்ள லிஸ்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் கிருமி ஊசிய போட்டுடணும். அப்பதான் அவர் என்ன பாராட்டுவாரு. என்னடா இது? கையில செல்போன் கூட இல்ல, காதுல ஹேண்ட்ஸ் ஃப்ரீ கூட இல்ல. யார் கூட அப்படி பேசிட்டு இருக்காரு? பாலுகண்ணா, என்ன இந்த பக்கம்? கமான்யா. என்ன எப்பவும் கோமா பேசுற மனுஷன் இப்போ அன்பா பேசுறாரு. ஏதாவது ஏழ்ற இருக்குமோ? நம்ம பிப்ளிக்க மந்திரத்தை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட வேண்டியதான். என்னடா நான் இவ்வளவு பாசமா கூப்பிடுறேன், நீ வராம அங்கேயே நிக்கிற? வாடுவா வாடா. கோச்சிக்காதீங்க அங்கிள், உங்களை பார்த்தோன்னே நான் அப்படியே மெய் மறந்து நின்னுட்டேன். நீ மெய் மறந்து நிக்கிறதுக்கு நான் என்ன கடவுளாடா? ஆஹா, ஆரம்பிச்சிட்டாரியா. சொல்றா, நான் என்ன கடவுளாடா? அதுக்கு இல்ல அங்கிள், நீங்க ஒரு நல்ல மனுஷன், நேர்மையான போலீஸ் ஆபீசர். அதுக்கும் மேல என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கௌதம் கோரியோட அப்பா. Thank you கண்ணா. Thank you very much. You are a very good boy. Thank you. என்ன திடீர்னு மூடு மாதிரி பேசுறாரு? செக் பண்ண வேண்டியதான். என்னங்க திடீர்னு நீங்க நின்னுட்டு இருக்கீங்க? டியூட்டிக்கு போலையா? டியூட்டிக்கு போலடா, ஆனா டியூட்டில தான் இருக்கேன்.
டியூட்டில இருக்கீங்களா? பார்த்தா அப்படி தெரியலையே. சீக்ரெட்டான விஷயங்களை நம்ம செய்யும் போது அதை செய்யறதே வெளியில தெரியக்கூடாதுரா. அது என்ன சீக்ரெட்டான விஷயம்? அதுவே சீக்ரெட்டான விஷயம். என்ன சீக்ரெட்னு கேட்டா எப்படிடா சொல்றது? இது சரிப்பட்டு வராது. நம்ம வேலையை காட்டி ரகசியத்தை கலந்துட வேண்டியதுதான். இப்படி எடக்கு முடக்கா கேள்வி கேட்டினா இப்படி தாண்டா நடக்கும். நல்லபடியா கேள்வி கேட்டினா நிலைச்சு நிக்கலாம். குதர்க்கமா கேட்ட இப்படிதான் குப்புற விழ வேண்டியிருக்கும். அங்கிள், ஏன் அங்கிள் நானே கீழே விழுந்து வழியில கிடக்குறேன். இப்ப போய் தத்துவம் பேசிக்கிட்டு ஒரு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம்ல? அப்படி மரியாதையா கேள்றா. ஒரு கையில தூக்குற உருவமா இது? வா வா வா. அம்மா, அப்பா, 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 அப்பா. துப்பிலிக்கா, பீப்பாசியோ, குப்பிலிக்கா, கிஸ் கிஸ். டேய் பாலு, என்னடா பண்ற? நான் உள்ள இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நீ அடி போடுறேன்னு எனக்கு தெரியும்டா. நீ ஏதாவது சிலுமிஷம் பண்ணுவேன்னு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னை சும்மா விடக்கூடாதுடா. கடிச்சு கொதறணும். ஐயோ வேணாம், என்ன விட்டுரு, வேணாம், கையெழுத்து கும்பிடுறேன். விட மாட்டேன்டா. வேணாம், உன்னை கொல்லாம விட மாட்டேன். ஐயோ என்ன விட்டுரு, ப்ளீஸ் கையெழுத்து கும்பிடுறேன். விட மாட்டேன்டா. வேணாம், வேணாம். டிங்கினி, நீ எங்கே இருக்கிறாய்? உடனே புறப்பட்டு நம் இருப்பிடம் வந்து சேர். இதோ உடனே வருகிறேன் எஜமான். என் எஜமா இப்போ என்ன கூப்பிடுறதுனால நீ தப்பிச்ச. நான் திரும்பி வந்து உன்னை வச்சுக்கிறேன். ஆஹா, அந்த அசிம் படுபாவி இவருக்குள்ளேயே ஒரு ஏவல் வச்சிட்டானே. இன்னும் யார் யாருக்குள்ளலாம் ஏவல் வச்சிருக்கானோ அதுங்க என்னென்ன அட்டகாசம் பண்ணிட்டு இருக்குதுங்களோ. இவரும் நம்ம மேல கொலைவெறியோட தான் தெரிஞ்சிட்டு இருக்காரு. நம்ம இப்படியே நடமாடினா நம்ம உயிருக்கு தான் ஆபத்து. அதனால வித்தியாசமா ஏதாவது பண்ணுவோம். கெட் அப் சேஞ்ச். பூத பொடியா, இத்தனை சக்திகள் இருந்தும் என்னை ஏமாற்றி எனக்கு சித்த பிரமை பிடிக்க வைத்து விட்டார். உன்னை இந்த பிறவியில் மட்டுமல்ல, எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் நானே அழிப்பேன், நானே அழிப்பேன். எஜமா, எங்களை படைத்த கர்த்தாவே, வாருங்கள் டிங்கினி, டங்கினி. நீங்கள் குணமானதை பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. ஆனால் குணமான பிறகும் நான் சந்தோஷமாக இல்லை. ஆம், சிறு பொடியனான மூசா என் சித்தத்தையே கலக்கி விட்டானே. எனது ஏவல் எச்சனிகளான நீங்களும் மண்டோராவும் துணையாக இருக்கும் பொழுது இது எப்படி நடந்தது? எல்லோரும் எப்படி ஏமாந்து விட்டோம்? சகல சக்திகளோடு இருக்கும் என்னை அந்த பூத பொடியன் எப்படி இப்படி கிறுக்கு பிடிக்க வைத்து விட்டான்? சொல்லுங்கள். அது அது சகலமும் நடந்து முடிந்ததற்கு பின்னால் தான் எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் எஜமான். ஆமா எஜமா, நீங்க மனநலமை பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்த்த பிறகுதான் நாங்க வந்து பார்த்து வருந்தி உங்க நன்மைக்காக மந்திர சங்கிலியில கட்டி போட்டோம். எனது அடிமைகளை வைத்தே என்னை சங்கிலியால் கட்டி போட வைத்த அந்த பூத பிசாசை உடனடியாக நான் அழித்தாக வேண்டும். அழிப்பேன். அது சரி, நான் உங்களுக்கு கொடுத்த விஷக்கிருமிகளை செலுத்தி மனிதர்களை வெடிகுண்டுகளாக மாற்றும் பணி எந்த அளவிற்கு இருக்கிறது? இதுவரை
2 பேருக்குத்தான் விஷக்கிருமியை செலுத்த முடிந்தது எஜமான். என்ன 2 பேருக்குத்தான் விஷக்கிருமி போட முடிந்ததா? ஏன் ஏன் இந்த தாமதம்? மனிதர்களை கேடயமாக கொண்டுதான் மூசாவை பணிய வைத்து அழிக்க வேண்டும் என்று நான் சொன்னது மறந்து போய்விட்டதா? ஏன் விரைந்து செயல்படவில்லை? மனநலமை பாதிக்கப்பட்டிருந்த உங்களை பாதுகாப்பதற்கே எங்களுக்கு பாதி நேரம் செலவாகிவிட்டது. இதையெல்லாம் காரணமாக நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. பண்டோராவை காவலாக போட்டுவிட்டு நீங்கள் நான் கொடுத்த பணியை செய்திருக்கலாமே. ஐயா எஜமா, மனநிலை சரியில்லாதப்போ என்னையே கொல்ல வந்தீங்க. அப்படி இருக்கிறப்போ நான் எப்படி உங்களுக்கு காவல் இருக்கிறது? ஓஹோ, அதோட அந்த மூசாவுக்கு நம்ம திட்டம் தெரிஞ்சு போச்சோன்னு சந்தேகமா இருக்கு எஜமான். முட்டாளே, நம் திட்டம் அவனுக்கு எப்படி தெரிந்தது? நீ ஏதாவது மாட்டிக்கொண்டு உளறி விட்டாயா? இல்லை எஜமான், நான் ஒருவனுக்கு ஊசி போடும்போது அவன் என்னை பார்த்து விட்டான். உடனே நான் அங்கிருந்து தப்பித்து ஓடி வந்து விட்டேன். முட்டாள்தனம் செய்து விட்டாயே டங்கினி. அந்த மூசா லேசுப்பட்டவன் அல்ல, தண்ணீரிலே தாரை கண்டுபிடிப்பவன். ஒருவேளை அவனுக்கு நமது திட்டம் தெரிந்து மனிதர்களை காப்பாற்றும் முயற்சியில் இறங்கி இருக்கலாம். எஜமா, எதுக்கு உங்க ஞான திருஷ்டில அவன் என்ன பண்றான்னு பாருங்க. பார்க்கிறேன்.